பொது அறிவிலிருந்து சில கேள்விகள் கேட்கப் போகிறேன். எவரெஸ்ட் மலை எங்குள்ளது? தெரியல சார். பெஞ்ச் மேலே ஏறி நில்றா. இப்போவும் தெரியல சார். என்னடா சொல்ற? நீங்கள் சொன்னீங்கன்னு பெஞ்சு மேலே ஏறி நின்று எட்டி எட்டி பார்த்தேன். அப்போ கூட எனக்கு எவரெஸ்ட் மலை எங்கே இருக்குன்னு தெரியல சார். ஐயோ, ஏண்டா இப்படி இருக்கீங்க? போய் உக்காரு. டேய், நீ எழுந்துரு. தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார்? சார், அதை கண்டே பிடிக்க முடியல சார். என்னடா சொல்கிற? ஆமாம் சார், போன வாரம் எங்கள் வீட்டில் ஃபோன் தொலைஞ்சி போச்சு சார். யார் எடுத்தாங்கன்னு இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல சார். முட்டாள் முட்டாள், உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன தான் பண்ணுறதோ. சரி, போன வாரம் நடத்தின திருவிளையாடல் புராணத்திலிருந்து கேள்வி கேட்குறேன். அதுக்காவது பதில் சொல்கிறீங்களா பார்ப்போம். திருவிளையாடலின் நாயகன் நாயகி யார்? சிவாஜி சாவித்ரி சார். எனது சார், அவன் தப்பா சொல்றான் சார். நான் சொல்றேன் சார், தனுஷு ஸ்ரேயாஸ் சார். என்னடா நடக்குது இங்க? சார், நீங்கள் கேள்வியை சரியாக கேளுங்க சார். என்னடா சரியாக கேட்கணுங்கிற? ஆமாம் சார், சிவாஜி நடித்த திருவிளையாடல் படமும் இருக்குது, தனுஷ் நடித்த படமும் இருக்குது. நீங்கள் தெளிவாக கேள்வி கேட்டிங்கன்னா பசங்க தெளிவாக ஆன்சர் பண்ணுவாங்க. நான் இப்போ படத்தில் இருந்தா கேள்வி கேட்டேன். திருவிளையாடல் புராணத்திலிருந்து கேள்வி கேட்டா கோக்குமக்காவை பதில் சொல்கிறீங்க. முருகா பார்த்தீங்களா சார்? உன்னை யாரடா கூப்பிட்டா? நான் அந்த கடவுள் முருகனை கூப்பிட்டேன். சாரி சார், கோச்சிக்காதீங்க சார். நீங்கள் அடுத்த கேள்வி கேளுங்க சார், கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க சார். முருகர் கோபித்து கொண்டு எங்கே சென்றார்? சார், ஆயா வீட்டுக்கு சார். ஏண்டா நக்கலா பண்ணுற? டேய் முருகா, நீயே சொல்றா. நீ உங்கள் அம்மாயிட்ட கோச்சிட்டு உங்கள் ஆயா வீட்டுக்கு தானே போன? ஏண்டா படுத்துறீங்க? பாடம் நடத்தும் போது கொஞ்சமாவது கவனிக்கணும். டவுட் இருந்தால் கேட்கணும். அப்போ நல்லா மண்டையை ஆட்ட வேண்டியது. இப்போ தப்பாக பதில் சொல்ல வேண்டியது. சார், எனக்கு ஒரு டவுட்டு சார். கேளுடா சொல்கிறேன். 3:30 மணிக்கு பெல் அடிச்சோன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவீங்களா இல்லை கோச்சிங் கிளாஸ் வைப்பீங்களா? ஐயோ, இந்த டவுட் உனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்டா சாரை டென்ஷன் ஆக்குறீங்க? திருவிளையாட புராணத்தை நடத்தும் போது இவன் ஸ்கூலுக்கு லீவ் போட்டான் சார். இவன் பிடி கிளாஸ்க்கு போயிட்டான் சார். நீயாவது கிளாஸில் இருந்தியா இல்லையா? நான் இருந்தேன் சார். சரி, இந்த கேள்விக்கு பதில சொல்லு. நாரதர் எதை கொண்டு வந்து தன் கலகத்தை துவக்கினார்? நீ தான் வகுப்புல இருந்தன்னு சொன்னியே, பதில சொல்லு. அது சார், தினம் எங்கள் அம்மா என்னை கதை சொல்லி தூங்க வைக்குமா. அப்போ மதியானம் நேரம் வேறு. நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிச்சோன்னே நான் தூங்கிட்டேன் சார். எனது தூங்கிட்டியா? மன்னிச்சுக்கோங்க சார், இனிமேல் தூங்க மாட்டேன். இதுதான் கடைசி கேள்வி. இதுக்கு ஒழுங்கா பதில சொல்லலை தோலை உரிச்சிடுவேன். தமிழ் கடவுள் என்று போற்றப்படுபவர் யார்? தமிழ் கடவுள், இங்கிலீஷ் கடவுள் அப்படிலாம் இருக்காங்களா சார்? நீ உதப்பட்டே சாக போற. டேய், நீயாவது சொல்லுடா. தெரியல சொன்னால் அடிப்பார். பேசாமல் அவரே சொல்லி விட்டுருவோம். சார், அந்த தமிழ் கடவுளே நீங்கள் தான் சார். என்னடா பண்ணுறீங்க? என்னதான் நடக்குது உங்கள் கிளாஸில்? ஒருத்தருக்கும் சரியாக பதில் சொல்ல தெரியலையே. டேய், நீ போய் ஒரு பேப்பர் கொண்டு வா. சார், வேலையை ரிசைன் பண்ண போகிறீங்களா சார்? இதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்க. உங்களை மாதிரி முட்டாளங்களுக்கு பாடம் நடத்துறதை விட ரிசைன் பண்ணிட்டு போகிறதே மேல். ஒரு விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கடா. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சர்வே எடுத்தாங்க. அதிகமாக யார் சாகுறாங்கன்னு பார்த்தா டீச்சர்ஸ் தாண்டா அந்த லிஸ்ட்டில் நம்பர் 1ல் இருக்காங்க. சார், கங்க்ராச்சுலேஷன் சார், வாழ்த்துக்கள் சார், நம்பர் 1ல் இருக்கீங்களே. டேய், அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னடா சொல்கிற? ஏதோ நம்பர் 1லன்னு சொன்னாரே. அடப்பாவி, அதையும் நீ ஒழுங்காக கவனிக்கலையா? சார், அதெல்லாம் இல்லை சார். ஒரு மனுஷன் நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுச்சிக்கணும்னா அவனுக்கு காப்பி. அப்படி எழுச்சிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பால் தான். இதுதான் சார் வாழ்க்கை. நம்ம கையில் ஒன்றும் இல்லை. இந்த நிமிஷம் வெடிக்கும் தான் நம்மளோடது. இதுக்கு போய் சர்வே அது இதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஆளை விடுங்கடா சாமி. டேய், அவர் ஆஃபீஸ் ரூம் போகிறாரா பிரின்சிபல் பார்க்க? இட்ஸ் ஆல் இன் தி கேம். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. இப்போ பார்க்க முடியாது சார், இது பேரண்ட் விசிட்டிங் ஹவர்ஸ். மேம், மே ஐ சென்ட் த பேரண்ட்ஸ்? ஓகே, சென்ட். வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்கம்மா, சொல்லுங்கள். உங்கள் ஸ்கூலில் டேபிள் இருக்கா இல்லையா மேடம்? ஏம்மா திடீர்னு இப்படி கேட்குறீங்க? நிறைய டேபிள்ஸ் இருக்குது. இந்த டைரியை பாருங்கள் மேடம். 2 டேபிள்ஸ்னு கேட்டு அனுப்பியிருக்கீங்க. எங்கள் வீட்டுக்கே எங்களால் டேபிள் வாங்க முடியலை மேடம். அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா. அந்த டைரியை கொடுங்கம்மா.
ஓ 2 டேபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மா 2 டேபிள்ஸ்னால் 2ஆம் வாய்ப்பாடு, அதை எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்கம்மா. நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்க போல இருக்கு. இப்படி தெளிவாவது சொல்லியிருக்கலாம்ல மேடம். இதனால் எங்கள் வீட்டில் எவ்வளோ சண்டை தெரியுமா? சரி, நீங்கள் யூடியூப்பில் லிங்க் அனுப்ப சொல்லுங்கள், நான் என் பையனுக்கு சொல்லித்தரேன். வரேன் மேடம். என்னது டேபிள்ஸ்க்கு யூடியூப்பில் லிங்க்கா? நீங்கள் வாங்கம்மா. மேம் நெக்ஸ்ட் பேரண்ட் வராங்க. வாங்கம்மா உட்காருங்க. மேடம், நீங்களே இந்த டைரியை பாருங்கள். மிஸ்ஸு எந்த ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ அதே தான் என் பொண்ணு எழுதிட்டு வரா. ஆனால் தினமும் அடிச்சு போட்டுடுறாங்க. அவள் மாற்றி எழுதியிருப்பாளோ என்னமோ. சரி மேடம், அப்படின்னா நேற்று மிஸ்ஸு தான் டைரி எழுதி கொடுத்துருக்காங்க. அதை அவள் அப்படியே கரெக்டாக தான் எழுதியிருக்கா. அதையும் அடிச்சு போட்டாங்க. சரி, நீங்கள் டைரியும் ஹோம்ஒர்க் நோட்டும் கொடுங்க. என்னம்மா இது? டைரியில் மிஸ் ரைட் A to Zன்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் பொண்ணு என்னடானா ஏபிசிடியை ஃபுல்லாக எழுதாமல் டைரியில் கொடுத்தது திருப்பி எழுதி வச்சிருக்கா. தினமும் நீங்களும் அதே தப்பு தான் பண்ணியிருக்கீங்க. நேற்று அவங்க ஓப்பன் டேக்கு உங்களை கண்டிப்பாக வரணும்னு எழுதியிருக்காங்க. அதை நீங்கள் ஹோம்ஒர்க்குன்னு நினச்சி அதையும் எழுத வச்சுருக்கீங்க. இதில் யார் தப்பு இருக்குது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இனிமேல் உங்களுக்கு புரியலன்னா மிஸ்ஸுக்கே கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சரி, நீங்கள் போகலாம். சாரி மேடம், நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன், அதையும் சொல்லிடுங்க. நீங்களும் ஓப்பன் டேன்னு சொல்கிறீங்க, என் பொண்ணு ஓப்பன் டேன்னு சொல்கிறாளே. அம்மா, பிள்ளைங்களோட படிப்பை பற்றி பேரண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. அவங்களோட மார்க் ஷீட்டெல்லாம் கொடுப்பாங்க. ஏன் இன்னைக்கு கூட அதெல்லாம் நடந்திருக்குமே. அதுக்கு பேர் தாம்மா ஓப்பன் டே. ரொம்ப நன்றி மேடம், நான் வரேன் மேடம். மேம் நான் அடுத்த பேரண்ட் அனுப்புகிறேன் மேடம். எத்தனை பேருமா இருக்காங்க? 2 பேர் தான் மேடம். 2 பேரா? இப்போவே எனக்கு உயிர் போயிடுச்சு. சரி, அனுப்புமா. வணக்கம் மேடம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் என் மருமக தான் பிரச்சனை. ஐயோ, நீங்கள் வேற, உங்கள் வீட்டு பிரச்சனை நான் கேட்கல. நீங்கள் யாரோட பேரண்ட்டு? என் பேரன் இங்கே யூகேஜி படிக்கிறான். பேர் தமிழ்ச்செல்வன். ஓ, தமிழோட பாட்டியா நீங்கள்? என்னது பாட்டியா? யாரை பார்த்து பாட்டின்னு சொன்னீங்க? ஓகே ஓகே, சாரி, பியூட்டி. ஓகே, என்னம்மா பாட்டின்னு சொன்னீங்க, இப்போ பூட்டின்றீங்க. பியூட்டின்னு தானே சொன்னேன், அதுக்கே இவ்வளோ கோவம்? மேம் நீங்கள் பியூட்டின்னு சொன்னீங்க, அவங்க பூட்டின்னு நினச்சிக்கிட்டாங்க. பூட்டினா பாட்டிக்கு பாட்டி, பாட்டின்னு சொன்னதுக்கே அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. இப்போ பூட்டினா சொல்லவே வேணாம். ஐயோ, இப்போ நான் என்ன சொல்கிறது? சரி சிஸ்டர், ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க சிஸ்டர். அது சிஸ்டரா? நான் என்ன ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன்? நான் தமிழோட ஆயா. சரி ஆயாம்மா. உங்கள் ஸ்கூல் ஆயாம்மாவை சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்கள். போன வாரம் பட்டமளிப்பு விழா பண்ணீங்கல்ல, அதில் என் பேரனுக்கு பட்டம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கவே இல்லையே. இல்லையே, எல்லாருமே கொடுத்துட்டோமே. சரி இருங்க, ஏதாவது மிஸ் ஆகிடுச்சான்னு டீச்சர்ஸ் கிட்ட விசாரிக்க சொல்கிறேன். நீங்கள் விசாரிக்கிறது இருக்கட்டும், இனிமேல் கொடுத்து என்ன பண்ணுறது? நானே வாங்கி கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அந்த விழா நடத்துறதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்கள். போன வாரம் பட்டமளிப்பு விழா பண்ணீங்கல்ல, அதில் என் பேரனுக்கு பட்டம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கவே இல்லையே. இல்லையே, எல்லாருமே கொடுத்துட்டோமே. சரி இருங்க, ஏதாவது மிஸ் ஆகிடுச்சான்னு டீச்சர்ஸ் கிட்ட விசாரிக்க சொல்கிறேன். நீங்கள் விசாரிக்கிறது இருக்கட்டும், இனிமேல் கொடுத்து என்ன பண்ணுறது? நானே வாங்கி கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அந்த விழா நடத்துறதுக்கு முன்னாடி என் பேரன் ஸ்கூலில் பட்டம் கொடுக்க போகிறாங்கன்னு எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக சொல்லிட்டு வந்தான். கடைசியில் நீங்கள் கொடுக்காமலே விட்டுட்டீங்க. வீட்டுக்கு வந்து புரண்டு அழுது ஜுரமே வந்துடுச்சு. அப்புறமா நான் கடைக்கு போய் 20 ரூபா கொடுத்து ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்தேன். இனிமேல் இந்த மாதிரி மாற்றி சொல்லாதீங்க. ஓ, நீங்கள் பட்டம்னு உடனே காத்தாடின்னு நினச்சிக்கிட்டீங்க போல இருக்கு. நீங்கள் முதல்ல சரியாக சொல்லுங்கள், நான் வரேன். மே ஐ கம் இன் மேம்? கம் இன். இன்னைக்கு என்னோட ராசிக்கு சந்திராஷ்டமம் போல இருக்கு.
ஒரே பிரச்சனையாக இருக்குது. முடிஞ்சுதா இல்லையா? இல்லை மேம், நம்ம ஸ்கூலில் சுந்தரன் ஒரு சார் ஜாயின் பண்ணியிருக்காருல்ல, அவர் உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. சரி, வர சொல்லுங்கள். ஏன் மேம், இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது ஏன் டீச்சிங் லைனில் வந்தோம்னு இருக்குல்ல? நோ நோ, அதெல்லாம் இல்லை. நடந்ததெல்லாம் பார்த்தேன். நீங்கள் இவ்வளவு சமாளிக்கும் போது நான் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை கூட சமாளிக்காமல் கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டேன்னு ஷையாக இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுத்தது தப்புன்னு கூட நினைக்க தோணுது. ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, நான் வேர்ட்ஸ்வர்த் அகாடமியிலேருந்து செக்ரட்டரி பேசுகிறேன். உங்கள் பள்ளிக்கு இந்த தடவை ஸ்பெஷல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு மேடம். ஹோ, ஐ சி. அப்படியா? எஸ் மேம். ஸ்பெல் பி, குயிஸ் காம்படிஷன், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், ட்ராயிங் ஸ்பீச் எல்லா காம்படிஷன்லையும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ரைஸஸ் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். பாய் சார். பார்த்தீங்களா சார், இப்போ இந்த சந்தோஷத்துக்காக எத்தனை பிரச்சனை வேணால் ஃபேஸ் பண்ணலாம். இது எப்படி மேம் நடக்குது? கொஞ்சம் முன்னாடி 6th இயர் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட போன வாரம் நடத்தின பாடத்துல இருந்து கேள்வி கேட்டதுக்கு முன்னுக்கு பின் முரணாகவே பதில் சொன்னாங்க. அதனால தான் நான் உங்களையே பார்க்க வந்தேன். அப்படியா? நிர்மலா மிஸ், கால் டெம். வாங்க, இங்கே சார் கிட்ட என்ன பிரச்சனை? சாரி மேம், டுடே ஃப்ரைடேவா, லாஸ்ட் பீரியட் ஃபன் பீரியட், அதனால தான் மேம் கொஞ்சம் ஃபன் பண்ணோம். சார், நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியும் சார். எவரெஸ்ட் சிகரம் இமயமலை தொடரில் நேபாள மற்றும் சீனாவில் திபெத் தன்னாட்சி பகுதியில் அமைந்துள்ளது. இது உலகின் மிக உயரமான சிகரமாகும். சார், டெலிஃபோனை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். திருவிழா நாயகன் இறைவன் சிவன், இறைவி பார்வதி. முருகன் கோவித்து கொண்டு சென்றது பழனிமலைக்கு. நாரதர் கொண்டு வந்து கொடுத்தது ஞானப்பழம். தமிழ் கடவுள் முருகப்பெருமான். இதுக்கு மேலே சொல்லணும் சொல்கிறோம் சார். தமிழ் சங்கத்தின் தலைவர் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான். போதும்டா, ரொம்ப நல்லாவே ஆன்சர் பண்ணுறீங்க. அப்போ ஏன்டா கிளாஸில் அப்படி நடந்துக்கிட்டீங்க? டுடே ஃப்ரைடே சார். லாஸ்ட் பீரியடு எங்களுக்கு ஃபன் பீரியடு. நீங்கள் அந்த பீரியடில் வந்து எங்களுக்கு கொஷின் கேட்டீங்க. ஜஸ்ட்டு ஃபன் பண்ண சார். சாரி சார். சரி, நீங்கள் எது செஞ்சாலும் சார் கிட்ட சொல்லிட்டு செய்யணும், சரியா? ஓகே. சரி, இன்னைக்கு மார்னிங் ப்ரேயருக்கு என்னால் வர முடியல. என்ன மெசேஜை சொன்னீங்க? உங்களை சிரிக்க வச்சு பார்க்குறதுல தான் செம கிக் மேடம். அதை தான் இப்போ செஞ்சோம். அதுதான் இன்னைக்கு மெசேஜாகவும் சொன்னோம். பாருங்க, அவங்க எல்லாரும் கவலையை மறந்து சிரிச்சாங்க. அது மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கவங்கள 75% பேர் பிபி மாத்திரை எடுத்துக்கிறவங்க தான். இன்னைக்கு அவங்களுக்கு அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்காங்க. ஓகே, ஃபைன், குட் மெசேஜ். எங்கள் ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி எப்போவும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. வணக்கம். வேதாச்சலம் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். அவரது மனைவி வருகிறார். வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி 1 மாதம் ஆகுது, காதிலே போட்டுக்க மாட்டீங்க. யாராவது கிடைச்சா தானே, எவனும் வரமாட்டேங்கிறான். பேப்பரில் கூட விளம்பரம் பண்ணியாச்சு, என்ன செய்கிறது? ஐயா ஐயா, யார் அது? வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் பண்ணியிருந்தீங்களே, அதான் ஏதாவது வேலை இருக்கான்னு வந்தேன். என்னங்க, எனக்கும் வயசாயிடுச்சு, ஒரு வேலையை செய்ய முடியல, உடனே சேர்த்துக்கோங்க. சரி சரி, நீ உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன். ஏன்பா, நீ எந்த ஊர்? எல்லாம் நம்ம ஊர் தாங்க. பூர்வீகம் ராம்நாடு. கொஞ்ச நாள் சென்னையில் இருந்தேன், கொஞ்ச நாள் மதுரையில் இருந்தேன், ஏன் தூத்துக்குடியில் கூட இருந்திருக்கேன். சரி சரி, போதும். நல்லா வேலை செய்வியா? நல்லா வேலை செய்வேங்க. நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்வேன். இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்ச? ஐயா, நான் சென்னையில் இருக்கும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டுக்கு வேலைக்கு போனோங்க. என்னோட நேரம் அவரையுமே வேலைக்கு போயிட்டாரு. சரி, இன்னும் கமல் சார் வீட்டுக்கு போனா அந்த நேரம் பார்த்தா ஒரு ஷூட்டிங்க்கு பெங்களூர் போயிட்டாரு. ஏன் பிரபு சார் வீட்டுக்கு போலியா? இல்லைங்க, நம்ம சிவாஜி சார் செத்த பிறகு எனக்கு அங்கே போனால் ஒரு ஞாபகம் வந்துடும்.
அதனால போகலங்க. ரொம்ப பேசுகிறப்பா நீ. நீங்கள் சொன்னால் பேசக்கூட மாட்டேங்க, வேலை மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. சரி உள்ளே போய் வேலையை பாரு. சரிங்க ஐயா. மங்க, இவனை வேலையில் சேர்த்தாச்சு, வேலையை வாங்கிக்கோ. ஏன்பா இந்த பாயை சுத்து. என்னப்பா செய்கிற? நீங்கள் தானம்மா பாயை சுத்த சொன்னீங்க. சரியான ஆளுப்பா நீ. பாயை எடுத்து இப்படி சுருட்டி வைக்கணும். இப்படி தெளிவாக சொல்லியிருந்தேன்னா செஞ்சுருப்பேன். சரி, மசன்னு நிற்காத, வீட்டை கூட்டு. எப்படி கூட்டுறது? 1 1 3, 3 2 6, 6 2 12. இவன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே. என்னப்பா பண்ணுற? கூட்ட சொன்னீங்களேம்மா. ஐயையோ, கூட்டுனா இவனுக்கு புரியல போல் இருக்கு. எப்பா பெருக்குப்பா. ஐயோ ஐயோ, அம்மா பெருக்குனது கூட்டுனது. நம்ம தான் பள்ளிக்கூடம் பக்கமே போனது இல்லையே. கூட்டவும் தெரியாது, பெருக்கவும் தெரியாது. தெரியாதுன்னு சொன்னால் வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பெருக்குவோம். 2 2 6, 3 3 12, 3 3 20. என்னப்பா பண்ணுற நீ? ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, எனக்கு கூட்டவும் தெரியாது, பெருக்கவும் தெரியாது. அம்மா வந்து பெருக்கு கூட்டுன்றாங்க. தப்பு தப்பாக பெருகிருப்பேன், தப்பு தப்பாக கூட்டியிருப்பேன். கோச்சிக்காதீங்க ஐயா. சரியா போச்சு போ. வீட்டை தொடப்பம் எடுத்து சுத்தம் பண்ணுன்னு சொன்னாங்க. இது தெரியுமுங்க, இதோ செய்கிறேன். ரொம்ப அப்பாவியாக இருக்கானே. சுத்தம் பண்ணிட்டியாப்பா? சுத்தம் பண்ணிட்டேங்க. சரி, டீ போட்டு கொண்டு வா. இந்தாங்க ஐயா டீ. ஏன்பா இப்படியா கொடுப்ப? ஒரு தட்டில் வச்சு கொண்டு வர வேண்டாமா? இனிமே எதை கொடுத்தாலும் தட்டில் வச்சு எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. முனியா, போய் நம்ம அண்ணாச்சி கடையில் ஒரு மூட்டை உப்பு வாங்கிட்டு வா. கடை எங்கம்மா இருக்கு? ஆற்றை தாண்டின உடனே கடை வந்துடும். சரிங்கம்மா, போய் பார்க்குறேன். இந்தாப்பா கடை கணக்கு நோட்டு, இதில் எழுதிக்க சொல்லு. முனியன் கடைக்கு சென்று விட்டு சிறிது நேரம் கழித்து திரும்புகிறான். என்னப்பா நீ மட்டும் வர, உப்பு எங்க? அது எப்போவும் வந்திருக்கோங்க. போய் நம்ம வீட்டு அடுப்பாங்கடியில் பாருங்க. நீயே இப்போதான் வந்த. அம்மா வர வழியில் ஒரு ஆள் ஆத்தங்கரில் கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு உக்காந்து இருந்தான். அவன்கிட்ட இந்த ஆறு எங்கே போகுதுன்னு கேட்டேன். உங்கள் வீட்டு அடுப்பாங்கரைக்கு போகுதுன்னு சொன்னான். அதான் இந்த உப்பு எதுக்கு சம்மந்துக்கிட்டு நடக்கணும்னு சொல்லி ஆற்றுல போட்டு வந்துட்டேன். இந்நேரத்துக்கு அது அடுப்பாங்கரைக்கு வந்திருக்கணுமே. ஏன்பா நீ என்ன லூஸா? உப்பு தண்ணியில் கரைஞ்சிட்டோன்னு கூடுவா உனக்கு தெரியாது? ஒரு வண்டி வச்சு கொண்டு வர வேண்டியது தானே. ஐயோ, எனக்கு தெரியாது. ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா, இனிமேட்டு வண்டி வச்சே கூட்டி வரேன். சரி போ, ஐயா ஏதோ கூப்பிடுறாரு. ஆமாம், என்னது இது? ரசமுங்க. ரசத்தில் என்னடா மிதக்குது? அதுவா, பேப்பருங்க. என்னது பேப்பரா? ஐயா காலையில் ரசம் வைக்கும்போது அம்மா தான் ஐயாவுக்கு ரசத்தில் பேப்பர் தூக்கலாக இருந்தால் பிடிக்கும்னு சொன்னாங்க. அதனால் பேப்பர் அதிகமாக போட்டேனுங்க. அடப்பாவி, பேப்பரியா போட்ட? ஐயா நான் அப்பவே யோசிச்சேங்க, என்னடா இந்த அம்மா பேப்பரை போட்டு ரசம் வைக்க சொல்லுதுன்னு. சரி நமக்கு எதுக்கு வம்பு, சொன்னதை செஞ்சுருவோம். அதாங்க செஞ்சிட்டேன். இதில் ஏன் தப்பு எதுவும் இல்லைங்க. அடே மடையா, அது பேப்பர் இல்லை, பெப்பர். பெப்பர்னா மிளகுன்னு அர்த்தம். மிளகு கொஞ்சம் கூட போட சொல்லியிருப்பா. ஐயா நமக்கு இது தெலுங்குலாம் வராதுங்க, தமிழ் மட்டும்தான். மிளகுன்னு அழகாக தமிழ்லையே சொல்லியிருக்கலாம். அடே பெப்பருங்கிறது இங்கிலீஷ்லா. அது சரி, உனக்கு எங்கே இதெல்லாம் புரிய போகுது? இனிமே வச்சு பார்த்து நடந்துக்க. முனியா போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வா. சரிம்மா. முனியன் கடைக்கு சென்று விட்டு சிறிது நேரம் கழித்து வருகிறான். எங்கப்பா தீப்பெட்டி? பின்னாடி மாட்டு வண்டியில் வருதுமா. இந்த தடவை நீங்கள் சொன்ன மாதிரி வண்டி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அம்மா கவலைப்படாதீங்க, அவன் 150 ரூபா சொன்னான். நான் அப்படி இப்படி அடித்து பேசி 100 ரூபாய் கூட்டி வந்திருக்கேன். என்ன பைத்தியக்கார புள்ளப்பாணி, 1 ரூபா தீப்பெட்டிக்கு 100 ரூபா வண்டி சத்தமா? எனக்கு என்ன மூளை மழுகி போயிடுச்சா என்ன? போங்கம்மா, நீங்களே ஒன்று சொல்கிறீங்க, அதை செஞ்சால் என்ன நீங்கள் திட்டுறீங்க. ஏங்க இவனை வச்சுட்டு வேலை வாங்க முடியாது. இவனுக்கு என்ன சம்பளமோ அதை கொடுத்து அனுப்புங்க. அம்மா தெரியாமல் செஞ்சிட்டம்மா.
வேணா என் சம்பளத்துலேருந்து ஒரு 100 ரூபா கட் பண்ணிக்கோங்க. வேலையை விட்டுலாம் அனுப்பிடாதீங்கம்மா. பாவம் போனா போகிறான், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருவோம். சரி, நாங்கள் 2 பேரும் வெளியில் போயிட்டு வரோம். என் நண்பன் வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வந்தால் காஃபி பலகாரம்லாம் கொடுத்து உட்கார வை. முடிஞ்ச வரைக்கும் அவன் வரத்துக்குள்ளே நான் வர பார்க்குறேன். சப்போஸ் அவன் வந்துட்டானா உபசாரம் பண்ணு. சரிங்க ஐயா, அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடலாம். வேதாச்சலமும் மங்கையும் வருகிறார்கள். ஐயா, உங்கள் நண்பர் வந்துட்டாருங்க. நான் காப்பி பழம்லாம் கொடுத்து உட்கார வச்சுருக்கேன். வெரி குட். ஏய், யாருப்பா நீ? முனியா, இந்த ஆள் யாரு? ஏன் இவரை உட்கார வச்சு காஃபி டீலாம் கொடுக்குற? உங்கள் நண்பர்னு தான் நினச்சேன். ஏன்பா, அவன் தான் சொன்னா நீயே உட்காந்துருவியா? எந்திரி எந்திரி. ஏண்டா, உனக்கு அறிவில்லை? கண்டவனு கூப்பிட்டு சாப்பாடு போடுற. ஐயா, உங்கள் நண்பர்னு. முட்டாள் முட்டாள், யார் என்னன்னு விசாரிக்க மாட்டியா? ஐயா, கோச்சிக்காதீங்க ஐயா. இங்கே பாருங்க, இவன் வந்து 10 நாள் தான் ஆகுது. எல்லாமே ஒரே சொதப்பலாக இருக்குது. பேசாமல் அனுப்பிடுங்க. ஏ முட்டாள், இந்த மாதம் முடிஞ்சதும் சம்பளம் வாங்கின்னு வெளியில் போயிடு. உன்னை வச்சு எங்களால் சமாளிக்க முடியாது. மன்னிச்சுக்குங்க ஐயா. சரி விடுங்க. கடைசி நேரத்தில் உங்கள் நண்பர் நம்மை அவர் வீட்டுக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணிட்டாரு. நீங்கள் அதை அவன்கிட்ட சொல்லவே இல்லை. அவன் என்ன பண்ணுவான் பாவம். சரி வா, நாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். இங்கே பாரு முனியா, யார் வந்தாலும் வீட்டுக்குள்ளே விடாத, அப்படியே வெளியே அனுப்பு. சரிங்க ஐயா. வேதாச்சலமும் மங்கையும் அவர்கள் நண்பர் வீட்டிற்கு சென்று திரும்பி வருகிறார்கள். அப்பாடா, என்ன வேர்க்குது. முனியா, அந்த ஃபேனை போடு. ஐயோ, இருங்க இருங்க, நானே போடுறேன். நீங்கள் ஃபேனை போடுன்னு சொன்னால் பழைய ரூமில் இருக்க ஃபேனை தூக்கி போட்டுருவான். அதுவும் சரிதான். ஐயா, நீங்கள் போனப்போ ஒருத்தர் வந்தாருங்க. நான் உள்ளவே விடலையே, அப்படியே துரத்திட்டேன். ஆனாலும் அவர் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சாருங்க உள்ள வரணும்னு. யாருன்னு சொன்னார் அவரு இந்த ஊர் பேஷண்டா. யாரா இருந்தாலும் சரி, ஐயா உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு வெளியே அனுப்பிச்சிட்டேன். அடப்பாவி, அவர் பேர் என்னன்னு சொன்னாரு? ஏதோ கோவால்னு சொன்னாரு. ஏண்டா அறிவு கெட்டவனே, அவர் இந்த ஊர் பிரசிடென்ட்டுடா. அவரை போயிட்டு பேஷண்ட்டுன்னு சொல்லிட்ட, விரட்டியும் விட்டு இருக்கியே. அவர் பேரை கோவால்னு சொல்கிற, திருகோபால்னு சொல்லணும். ஐயா, அது வந்து பேசாத, இனிமேல் திரு போட்டு தான் பேசணும், புரிஞ்சுதா? சரி, காஃபி கொடு, குடிச்சிட்டு போயிட்டு அவரை பார்க்குறேன். காஃபி எங்கடா? திரு ஐயா, திருப்பூனை, திருப்பாலை, திருக்குடித்து, திருவிட்டது. என்னடா சொல்கிற? திருப்பூனை, திருப்பாலை, திருக்குடித்து, திருவிட்டது. ஐயோ மண்டக்காயுதே, உனக்கு ஏதாவது புரியுதாமாங்க? கொஞ்சம் இருங்க. திருப்பூனை, திருப்பாலை, திருக்குடித்து, திருவிட்டது. ஐயோ, பூனை பாலை குடிச்சிடுச்சுங்க, அதை தான் அவன் அப்படி சொல்கிறான். நீங்கள் தானே திரு போட்டு சொல்ல சொன்னீங்க, அதுதான் புள்ள திரு போட்டு சொல்கிறான். அடேங்கப்பா ராசா, இனிமே அதுக்காவது திரு போட்ட காதை திருகிடுவேன். உங்கள் வீட்டில் நகை பணம் காணாமல் போச்சுங்களா? ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? அதையும் நான் அப்புறம் சொல்கிறேன் சார். உங்கள் வீட்டில் திருடனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் திருட்டு போன நகைகளையும் பணத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட்டாக எழுதி இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுங்க. அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பாரு. ரொம்ப நன்றிப்பா. இப்போவாவது நீங்கள் யாருன்னு சொல்கிறியா? கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அதுக்கு முன்னாடி வெளியே நிற்கிற என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலாமா சார்? தாராளமாக கூப்பிடலாம்ப்பா. எல்லாரும் உள்ளே வாங்கப்பா. இப்போ சொல்லுங்க தம்பி, நீங்கள் எப்படி திருடனை கண்டுபிடிச்சீங்க? அது இருக்கட்டும் ஐயா, உங்கள் வீட்டில் எப்படி திருட்டு போச்சு? அதை ஏன்பா கேட்குற? எங்கள் வீட்டில் ஒரு முட்டா பையனை வேலைக்கு வச்சோம், அவனால் வந்தவனை. ஆனால் நீங்கள் அவனுக்கும் நன்றி சொல்லணும் சார். என்னப்பா சொல்கிற? விபரமாக சொல்கிறேன். நேற்று ராத்திரி நாங்கள் பக்கத்து ஊரில் எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம்னு வந்தோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் இறங்கி வரும்போது ஒருத்தன் சந்தேகம் படுற மாதிரி வந்துட்டு இருந்தான். அவனை பார்த்த உடனே, இதோ என் ஃப்ரெண்டு இருக்கா பாருங்க, இவன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறான், பேர் இலியாஸ். அவன் என்கிட்ட சொன்னா, அந்த ஆளை பார்த்தா சந்தேகமாக இருக்குடா,
வாண்டட் லிஸ்ட்டில் அவள் ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். நீ மெதுவாக பேச்சு கொடு, நான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். நானும் பேச்சு கொடுத்துட்டே இருந்தேன். அதுக்குள்ளே இவன் செக் பண்ணிட்டு வந்துட்டான். அவன் அக்யூஸ்டுன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அவனை பிடிச்சு கொண்டு போய் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டோம். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் உங்கள் வீட்டில் திருடனன்னு சொல்லவே இல்லை சார். இன்னைக்கு காலையில் உங்கள் வீட்டு வேலைக்கார முனிய ஸ்டேஷனுக்கு வந்தான். அவன் தான் எல்லா டீட்டெயில்ஸையும் சொன்னான். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. எங்கள் பள்ளி தாளாளர் உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க. நாங்கள் அவரை பார்க்க வந்தோம். வீடு பூட்டி இருக்கு. அவர் சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கதா கேள்விப்பட்டோம். அவரை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோம். ஓ, சார் வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களா நீங்கள்? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் போனோம். சாப்பாடெல்லாம் வேணாம் சார், நீங்கள் சொன்னீங்கன்னு மோர் மட்டும் குடிக்கிறோம். சார் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா சார்? காலையில் கோவிலுக்கு போகிறதா சொன்னார். அதோட இன்றைக்கி அவர் ஊருக்கு போகிறதான்னு சொல்லின்னு இருந்தார். அப்படியா சார்? எங்களுக்கு தெரியாது. சரிப்பா, எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள்லாம் என்ன படிக்கிறீங்க? நாங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போகிறோம் ஐயா. சூப்பர்ப்பா. என்ன வேலையிலப்பா இருக்கீங்க? சார், என் பேர் அருண்முத்து, அட்வொகேட்டாக இருக்கேன். என் பேர் இல்லையா சார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். நான் காயத்ரி, டென்டிஸ்ட். என் பேர் சரண்யா, நான் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஹெச்ஆராக இருக்கேன். சார், நான் பெர்னிகா, இண்டஸ்ட்ரியாலிஸ்ட். நான் விக்ரம், நேவியில் இருக்கேன். நான் கோகுல், ரொபாட்டிக்ஸ் பண்ணின்னு இருக்கேன். நான் மனோஜ், ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். நான் மகாலட்சுமி, ஃபிசியோதெரபிஸ்ட். சூப்பர்ப்பா. எல்லாரும் நல்ல ஸ்டேட்டஸில் தான் இருக்கீங்க. உங்கள் சார் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. நாங்கள் அவருக்காக வாழ்த்து கவிதையெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கோம். இதோ இவ ஒரு வாழ்த்து கவிதை எழுதியிருக்கா, நான் ஒரு வாழ்த்து கவிதை எழுதியிருக்கேன். அப்படியா? எங்கே வாசித்து காட்டுங்க பார்க்கலாம். மகா, நீயே வாசித்து காமிச்சிட்டு, உன் வாய்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல என் கவிதையை வாசிச்சிடுறேன். அன்பின் உருவே, அறிவின் சுடரே, ஆதவனைப் போல ஆற்றல் உடையவரே, இளமையில் லட்சியம் விதைத்தவரே, ஈடில்லா ஈகை பண்பாளரே, உழைப்பால் உயர்ந்த உன்னத மனிதரே, ஊக்கம் ஒன்றையே ஊன்றுகோலாய் கொண்டவரே, எண்ணங்கள் அழகு, எளிய தோற்றம் உமது மாண்பு, ஏழைகளிடத்தும் அன்பு காட்டும் அரிய பண்பு, ஐந்திணை பாடலாய் ஐயா உமது சேவை, ஒளி பிளம்பாய் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் பாங்கு, ஓய்வில்லா உமது உழைப்பால் அவ்வை தமிழுக்கு ஆற்றிய தொன்றினைப் போல் கல்வி போதிக்க வேலம்மாள் பள்ளி கண்டீர், அதன் கிளைகள் நாற்புறமும் விரிந்திருக்க ஆலமரமாய் நீர், அதில் இளைப்பாறும் பறவைகளாய் நாங்கள் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். அகர வரிசையில் கவிதை அருமையாக இருக்குது. இப்போ இவன் எழுதின வெர்ஷனை படிக்கிறேன் சார். சாரோட நேமில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு அவன் எழுதியிருக்கான். சக்ஸஸ்ஃபுல் மேன், யூனிக்யூ கேரக்டர், diligent person, admirable leader, linear and kind-hearted, affectionate human, intellectual wisdom, magnanimous achiever, uplifting mentor, tremendous talented, honorable appearance, universal knowledge, powerful prolific writer, administrative genius, noble personality, dedicative educationalist, initiative caretaker, awesome orator, nameable dignitary. ரொம்ப அருமையாக இருக்குப்பா. உங்கள் சார் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் சாருக்கு ஃபோன் போட்டேன். அவங்க ட்ரெயின் ஏறிட்டு தான் சொன்னாங்க, நம்ம சென்னையில் போய் பார்த்துக்கலாம்ப்பா. அப்போ நாங்கள் வரோம் சார். வாங்க தம்பி. ரசித்தீர்கள், நாங்களும் ரசித்தோம். இந்த பகுதியில் பிறந்த பிள்ளைகள் அவர் ஆடி ஆட்டம் சினிமாக்காரர்களை போட்டி கலைக்க வேண்டிய அளவுக்கு அங்கே வளர்ந்துட்டாங்க. அதை நம்ம ஆசிரியர் பெருமக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் ஏறத்தாழ இவங்களுக்கு என்ன அப்படின்னா, எங்களுடைய ஏறத்தாழ 2-3 மாதம் பல பள்ளிகள் எங்கள் பள்ளிகள்லாம் போட்டு அதை பார்த்து ஒவ்வொரு பள்ளியும் ஜெயிக்கணும் அப்படிங்காக இங்கே பண்ணாங்க. மிக சிறப்பாக பண்ணாங்க. அதாவது கல்வி என்றால் வெறும் பாடம் மட்டுமல்ல, சகல கலைகளையும் நான் இங்கே சொல்லிக் கொடுத்துருவோம். இந்த பள்ளியிலே ஆங்கிலம் கற்க ஸ்போக்கன் சொல்லிக் கொடுக்காங்க, சண்டை போடுறதுக்கு சிலம்பம் சொல்லிக் கொடுக்காங்க,
வேறு எல்லாம் என்னென்ன இருக்கோ அத்தனையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஏன்னா எதிர்காலத்தில் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ நேரம் கருதி ஒரு கொஞ்சம் பேருக்கு, அதாவது படிப்பில் சிறந்த மாணவர்களுக்கு மட்டும் பரிசு கொடுக்குறோம். நீங்கள் இருந்து இதை மட்டும் பார்த்துட்டு வாழ்த்திட்டு போகணும். ஏன்னா எல்லாம் எங்களுடைய பெற்றோர்கள் இங்கே இருக்கவங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் ப்ரைஸ் கோஸ் டு தியாஷ்னி. ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கும் போது நாடு முழுக்க 25 பேர் பார்த்து வாழ்த்திருக்காங்க. அதுக்கு திருப்புங்க. ரைட், வாழ்த்துக்கள். ரேங்க் ஹோல்டர் சார். இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்மா. இப்போ நாட்டியத்திலையும் மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்கில், படிப்பையும் ஃபர்ஸ்ட் ரேங்க். வாழ்த்துக்கள். first prize in Tenikoit, Trivallur district, under 14, under 17 and under 19, and also in throwball, under 17, under 17 and under 14, they are the winners. District level under 14 winners, Loga Hariharan and Jashita, and then under 17, you and
Okay, singles. And then doubles also, singles, doubles, all the prizes we alone achieved. எல்லா ப்ரைஸுமே நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் டெனிகாய்டில் போனப்போ எல்லாமே சிங்கிள்ஸும் சரி டபுள்ஸும் சரி எங்கள் பாய்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது மாதிரி கேர்ள்ஸ் வந்து ரன்னர் ப்ரைஸ் வாங்கினாங்க. த்ரோ பாலில் வந்து பாய்ஸ் அண்டர் 17 அண்ட் அண்டர் 14 வின்னர் வாங்கினாங்க. அண்டர் 19 12th ஸ்டாண்டர்ட் ரன்னர் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா நான் ப்ராக்டிஸ்க்கு அனுப்பல 12th அப்படின்றதுனால. ஸோ தே காட் ரன்னர் ப்ரைஸ். அதாவது இந்த ஸ்போர்ட்ஸில் விளையாண்டவங்களுக்கு நாளைக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அன்பார்ந்த பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தீங்க, இருக்க மாட்டீங்க. உங்கள் பிள்ளைகள், நீங்கள் பெற்ற செல்வங்கள் இந்த மேடையில் இருக்கிறத பார்த்து இவ்வளோ அழகாக இந்த பிள்ளைகள் நீங்கள் எப்போவுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மேடையில் தான் இவ்வளோ அழகாகவே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் உங்களை பார்க்கும்போது நாங்களும் அப்படி தான் ரசிக்கிறோம். நம்ம பிள்ளை எவ்வளோ அழகாக இந்த மேடையில் இருக்குது, எவ்வளோ அழகாக ஆடுது. அதான் ரசனை. இங்கே எல்லா பெற்றோர்களுக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். All your presence and in future also I am expecting your arrival for all the functions of our school. Thank you once again, and I thank you to our teachers and the principals, Kalyani Memorial Principal and Velammal Academy Principal and all the teachers for your esteemed presence, and also our well-wisher Mr. Balan sir. He alone take us to all the medias. Siddharth, I also thank you to our Siddharth principal, Mr. Satish Kumar, and the spoken English teacher, Mr. Rajeshwari. எல்லாருமே சொன்னாங்க. And then I thank to all our teachers. They have given the vigorous training to the students, and along with me they worked very much. So I thank once again to our teachers. Please kindly give a big applause to our teachers.